உங்களுக்கு தேவையான புகைப்படங்களை இப்பவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது இந்த மண்டபத்தின் அந்த நுழைவாயிலில், அதாவது அந்த கேண்டீனுக்கு பக்கத்தில் விஷ்ணுவா அவர்கள் இருக்கிறார், அவர்களோட உங்களோட பெயரை கொடுத்து நீங்கள் பின்னர் பெற்றுக் கொள்ளலாம். பெயர்களை இப்பவே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய குழந்தைகள் எந்தெந்த கலை நிகழ்வுகளில் உங்களுக்கு அந்த புகைப்படங்கள் தேவைப்படுது என்பது அதற்கு ஏற்றவாறு தான் அவர்கள் பிரிண்ட் பண்ணிக் கொள்வார்கள். நிகழ்வுகளை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எமது தமிழ் பாடசாலைக்காக வீடியோ பிடித்து தந்திருப்பவர் சிவா டிஜிட்டல் கிராபிக்ஸ். சிவா டிஜிட்டல் கிராபிக்ஸ் அவர்கள் எங்களுக்காக அந்த வீடியோக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தை மாசம் பிறந்துருச்சு, இனி கன சேரும் நாளாச்சு. பச்சை வெள்ளம் பச்சரிசி பொங்கலாச்சு, அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. போடி கொலவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. ஈரம் விளைச்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளைக்கும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மனமுள்ள மனுஷ பயனுக்கு நாங்க. அவள போல உங்க சீரம் பொங்கி முகிது போங்க. போடி கலவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. மண்ணு அதில் இறங்கி உடடா விளைக்கும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயனுக்கு நாங்க. அவள போல உங்க சீரம் பொங்கி புகையுது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. நன்றி மாணவர்களே. அடுத்ததாக பேச்சு பூர்விகா கிரிதரன். இன்று கலை விழாவிற்கு வரியை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் விடாமுயற்சி என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஊக்கம் என்பது விடாமுயற்சியாகும். நான் நினைத்த செயல் நிறைவேற விடாதம் இயல வேண்டும். இதனை ஔவையார் ஆத்திசூரி என்ற நூலில் ஊக்கம் அது கைவிரியல் என்று கூறியுள்ளார். உயர்ந்த உள்ளமும் விடாமுயற்சியும் உரியவர்களாக இருப்பவர்களால்தான் இந்த சமுதாயத்திற்கு நன்மைகள் விளையும். இதனையே திருவள்ளுவர் ஊக்கமுறைமை என்ற அதிகாரத்தில் மாந்தரின் ஊக்கத்தின் அளவே அவர் தாம் முயற்சியும் அமையும். உள்ளம் உயர அவர்களின் வாழ்வும் உயரும் என்கிறார். முயற்சி உரியவர் இயற்சி அறியார். முயற்சி உரியவரே முன்னேறுவார், புகழ் பெறுவார், மதிப்பெறுவார், மகிழ்ச்சி உடையவார். ஒரு செயலை செய்ய தொடங்கின் இறைவிராதம் இயலுங்கள். இறையை தோன்றும் இன்னல்களை கண்டு மறலாதீர்கள். மறந்தவர் குற்றவரே. கடல் திறந்து மேல் வரனும் ஏறி நின்ற செயலை ஆற்றுங்கள். கருமமே கண்டாயிருங்கள். தோல்விகள் கதவை மூடும் போது விடாமுயற்சியுடன் கட்டி திறப்பதுதான் வெற்றிக்கான சாவி என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். இங்கு சாதிக்க நினைப்பவர்களில்
100க்கு 98 பேர் முதல் முயற்சியிலே வெற்றி கிடைத்துவிடும் என்று நம்புகிறார்கள். எமது முன்னோர்களின் முயற்சியினால் தான் இன்று விஞ்ஞானம் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இரவில் மனிதன் கால் ஒன்றை நின்றானே, அதுதான் விடாமுயற்சி. வியக்க வைக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியானது இலகுவாக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, அது பலரின் பல கால முயற்சியாகும். ஆதி கால மனிதரின் முதல் முயற்சி தான் நெருப்பு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆழ்கடல் சென்றவன் எல்லாம் முத்துக்கு குளித்தவன் ஆவதில்லை. அதன் ஆழம் வரை சென்றவனே முத்துக்கும் சொந்தமாகிறான், முயற்சிக்கும் சொந்தமாகிறான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூறி தரும் என்கிறார் திருவள்ளுவர். முயற்சி செய்ய வேண்டும். முடியவே இல்லை என்றால் அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு மீண்டும் மீண்டும் முயல வேண்டும். வாழ்வில் முயற்சி இல்லை என நாம் அசலர்ச்சி அடையக்கூடாது. கரை கற்களை படி கற்களாக்கி மேலே ஏறி செல்ல வேண்டும். எதிர்வரும் வேதனைகளையும் சோதனைகளையும் போதனைகளாக கொண்டு சாதனை படைக்கும் திறன் வேண்டும். இங்கு முயலும் வெல்லலாம், ஆமையும் வெல்லலாம். ஆனால் முயல் ஆண்மையை வென்றதாக சரித்திரம் இல்லை. இயலாமையினால் தோற்றவர்களை விட இயலாமையினால் தோற்றவர்கள் தான் அதிகம். நாம் சரித்திரத்தை படிப்பவர்களாக மட்டுமின்றி அதை படிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அடிமேல் அதிகரித்தால் அம்மி நகரும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சிகரங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன, எட்டி பிடிக்க தயாராகுங்கள் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். வணக்கம். நேர் இங்கு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் அபீர்னா லிங்கேஸ்வரன், சரண்யா விமலதாஸ். எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறியெல்லாம் கூறியதாலே மூப்பதும் தாய்ப்பதும் மாறியதாலே. பூமியிலே மாறியெல்லாம் கூறியதாலே மூப்பதும் தாய்ப்பதும் மாறியதாலே. நாம் தேவமுக நாள் முழுதும் உழைப்பதனாலே, நாம் தேவமுக நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் கிடைத்தது நம்ம கையாலே. ஏர்முனைக்கு இங்கே இருந்தே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. நெற்றிலே சிந்திரோனே முத்து முத்தாக அது நெல்மணியாக விளைஞ்சிருச்சு கொத்து கொத்தாக. நெற்றிலே சிந்திரோனே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருச்சு கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்ததை கட்டு கட்டாக, பக்குவமாய் அறுத்ததை கட்டு கட்டாக அடிச்சு பதற நீக்கி குளிச்சு வைப்போம் முத்து முத்தாக. ஏதுலைக்கு நீங்க பஞ்சமே இல்லை. வளர்ந்து விட்ட பருவத்தை போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சிருக்குமா காத்திரியே தலை பச்சமா. வளர்ந்து விட்ட பருவத்தை போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சிருக்குமா காத்திரியே தலை பச்சமா. இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. என் மனைக்கு வர காத்திருக்கும் நீர் கொட்டம்னா. ஏமுனைக்கு இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏமுனைக்கு இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. சரியா திருமதி பரமேசுகுமார். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பூக்களமே.
மலையோ அது தனியோ ஒவ்வொரு பூக்களிலே சொல்கிறது வாழ்கின்ற போராடும் பூக்களம் ஒவ்வொரு வெள்ளமே சொல்கிறது உறவான பகலந்து வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் அப்பரே உலகம் என்ற நாடகத்தினை வழங்குகிறார்கள் தினஷா நித்யானந்தன், ஹரிஷ்கநாத் விஜயபிரகாஷ், திருகதி விஜயபிரகாஷ், அஸ்வினி அகிலன், சோஃபியா சுரேந்திரன், தினேஷ் லோகேஸ்வரன். நாராயண நாராயண நாராயண. வாரம் நாளை வாரம் இந்த பக்கம் இல்லை பல போராட்டைகள் அப்படி ஒன்றா பண்டும் காயம் இல்லை சொல்லுதன் சுவாமி. சரி சரி சொல்லு. இந்த மாதிரியை கொளித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். இல்லை நானே சிவகன் எனக்கு தான் தவ வேண்டும். நான் சொன்னது என்ன நாரத கழகத்தை தொடங்கி விட்டார். சரி நான் ஒரு போட்டி வைக்கிறேன். என்ன போட்டி? யார் இந்த உலகத்தில் முதலில் சுற்றி வருவதில் அவருக்கு நானே முதலில் சுற்றி வருவேன். எங்கே மாமனம்? எனக்கு மாம்பழம் தரவில்லை. என்னை ஏற்றி விட்டனர். Sally, umakawa ba rin doon? Wow, nakakatawa.
காவடியாட்டம் வழங்க வருகிறார்கள் பிருந்தன் பரமேஸ்வரன், அபிநயன் ரகுலேந்தர், திவாஜனன் கோகுலரமணன், கவிஷ்ணா கவீந்திரன், கசான் ரத்னேஸ்வரன், கனிஷ் ஜெயபவன், நிஹாரா ஜெயபவன், லக்ஷ்மிகா ரதீஷன், அருண் வர்ஷன் பாலகுமார், சபிஷானா சிவரன்சுதன், டிவிஜன் கந்தசாமி. அதை காண கண் கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு ஆடும் காவடி சேவல் காவடி அழகு காவடி ஆடுதுங்க அதை காண கண் கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு சென்னிமல முருகனுக்கு இந்த காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்க அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அதை கால கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ வள்ளிமலை முருகனுக்கு இன்னும் காவடி கோயில் காவடி பாலில் காவடி ஆடிடுங்க அதை கால கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ புவிராஜன், சௌமியா சுரேந்திரன், மதுஷிகா லோகேஸ்வரன், பூர்விகா கிரிதரன், ஷர்வினா சிவரன்சுதன், தனுஷ்கா கந்தசாமி, கவினயா தயாளன், ரஷ்மியா சந்திரகாந்தன். இங்கு கவி படிக்க வந்துள்ளோம். சொற்பிழைகள் பொருட்பிழைகள் சொல்லிலே கண்டாலும் பொறுத்திருந்து கேளுங்கள். பல கவிகள் சொல்கின்றோம். நியூஹாம் தமிழ் பள்ளி நிலைத்து நிற்கும் எம்பள்ளி, தமிழ் வளர்க்கும் தன் பணியில் தடம் பதிக்கும் ஓர் பள்ளி. நியூஹாம் தமிழ் பள்ளி நிலைத்து நிற்கும் எம்பள்ளி, தமிழ் வளர்க்கும் தன் பணியில் தடம் பதிக்கும் ஓர் பள்ளி. 15ஆம் அகவையில் அடிப்பதிக்கும் பள்ளியில அந்திருந்து வந்துள்ளோம் அடுக்கடுக்காய் கவி படைக்க. 15ஆம் அகவையில் அடிப்பதிக்கும் பள்ளியில அணிதிரண்டு வந்துள்ளோம் அடுக்கடுக்காய் கவி படிக்க. முதற் கவியை சொல்வதற்கு முன்வரியில் நிற்கின்ற முழுநிலவாம் சாமியாவே முகமலர்ந்து அகலைகின்ற. முதற் கவியை சொல்வதற்கு முன்வரியில் நிற்கின்ற முழுநிலவாம் சாமியாவே முகமலர்ந்து அழைக்கின்றேன். அழைப்பிற்கு நன்றி சொல்லி அனைவரையும் வணங்குகிறேன். அழைப்பிற்கு நன்றி சொல்லி அனைவரையும் வணங்குகிறேன். தமிழ் பற்றி ஒரு கவிதை தவறாது கேளுங்கள். தடுக்கி விழுந்தால் மட்டும் ஆ ஆ, தடுக்கி விழுந்தால் மட்டும் ஆ ஆ,
சிரிக்கும் போது மட்டும் ஈ ஈ, சிரிக்கும் போது மட்டும் ஈ ஈ, சூடுபட்டால் மட்டும் ஊ ஊ, சூடுபட்டால் மட்டும் ஊ ஊ, அதட்டும் போது மட்டும் ஐ, அதட்டும் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓ, வக்கனையின் போது மட்டும் ஆவ், வக்கனையின் போது மட்டும் ஆவ், விக்கலின் போது மட்டும் விக்கலின் போது மட்டும் என்று தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்று மொழி பேசும் தமிழர்களிடம் மறக்காமல் சொல் உன் மொழி தமிழ் மொழி என்று, உன் மொழி தமிழ் மொழி என்று. இன்னும் ஒரு கவிதனை இனிப்புடன் சொல்வதற்கு இனியவளாம் மதுசிகாவை இங்கு வர பணிகிறேன். இன்னும் ஒரு கவிதனை இனிப்புடன் சொல்வதற்கு இனியவளாம் மதுசிகாவை இங்கு வர பணிகிறேன். வந்தேன் கவி படைக்க வந்தனங்கள் உங்களுக்கு, தமிழ் என்ன சிறுமொழியா ஓர் வரியில் முடிப்பதற்கு. வந்தேன் கவி படைக்க வந்தனங்கள் உங்களுக்கு, தமிழ் என்ன சிறுமொழியா ஓர் வரியில் முடிப்பதற்கு. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டு கேட்ட மொழி, சந்திரனை அழுத்த மொழி பாட்டி கதை சொன்ன மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி இனியதங்கள் தமிழ் மொழி. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டு கேட்ட மொழி, சந்திரனை அழித்த மொழி பாட்டி கதை சொன்ன மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி இனியதங்கள் தமிழ் மொழி. இன்னும் தமிழ்தனை ஏற்றி உரைப்பதற்காய் எழிலரசி தனுஷ்காவை ஏற்றுமுடன் அழைக்கின்றேன். இன்னும் தமிழ்தனை ஏற்றி உரைப்பதற்காய் எழிலரசி தனுஷ்காவை ஏற்றுமுடன் அழைக்கின்றேன். வளர்க்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ், தந்தேன் தமிழ் வணக்கம் தயவுடன் உங்களுக்கு. வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ், தந்தேன் தமிழ் வணக்கம் தயவுடன் உங்களுக்கு. எங்கள் மொழி தமிழ் மொழி, ஏற்றம் பல கொண்ட மொழி, தாய்மொழியாம் தமிழ் மொழி, தரணி எங்கும் பேசும் மொழி. எல்லோரும் தமிழ் படிப்போம், எம்மொழியை நாம் வளர்ப்போம். எங்கள் மொழி தமிழ் மொழி, ஏற்றம் பல கொண்ட மொழி, தாய்மொழியாம் தமிழ் மொழி, தரணி எங்கும் பேசும் மொழி. எல்லோரும் தமிழ் படிப்போம், எம்மொழியை நாம் வளர்ப்போம். தமிழோடு அன்பெனும் அறம் தன்னை கூறுதற்கு அன்போடு அழகியவர் ஷர்வினாவை அழைக்கின்றேன். தமிழோடு அன்பெனும் அறம் தன்னை கூறுதற்கு அன்போடு அழகியவர் ஷர்வினாவை அழைக்கின்றேன். அன்புள்ள உங்களுக்கு அன்பான சபை வணக்கம். அன்பிற்கு இணையாக வேறேதும் இங்கில்லை, அன்பாலை சேராத உறவேதும் இன்றில்லை. அன்புள்ள உங்களுக்கு அன்பான சபை வணக்கம். அன்பிற்கு இணையாக வேறேதும் இங்கில்லை, அன்பாலை சேராத உறவேதும் இன்றில்லை. அன்பின்றி புவி மீது ஏதென்று சொல்வேன், அன்பாலை உயிர் வந்து அதை கண்டு கொள்வேன். அன்பின்றி புவி மீது ஏதென்று சொல்வேன், அன்பாலை உயிர் வந்து அதை கண்டு கொள்வேன். அன்பிற்கு ஒரு கவி தொடர கண்ணழகி கவினையாவை கலைப்புடனை அழைக்கின்றேன். அன்பிற்கு ஒரு கவி தொடர கண்ணழகி கவினையாவை கலைப்புடனை அழைக்கின்றேன். அழைப்பிற்கு நன்றியுடன் அன்பான சபை வணக்கம். ஆகாரம் இல்லாமல் உயிர் வாழ்வதேது, அன்பின்றி மண் மீது ஏதுண்டு சொல்லு. அழைப்பிற்கு நன்றியுடன் அன்பான சபை வணக்கம். ஆகாரம் இல்லாமல் உயிர் வாழ்வதேது, அன்பின்று மண் மீது ஏதுண்டு சொல்லு. ஆற்றுக்கும் அன்புண்டு காற்றுக்கும் அன்புண்டு, அன்போடு வாழ்வோர்க்கு அகிலத்தில் இடமுண்டு. ஆற்றுக்கும் அன்புண்டு காற்றுக்கும் அன்புண்டு, அன்போடு வாழ்வோர்க்கு அகிலத்தில் இடமுண்டு. அன்பென்னும் பண்பிற்கு எப்போதும் வாழ்வுண்டு, அன்பென்னும் பண்பிற்கு எப்போதும் வாழ்வுண்டு. அடுத்து ஓர் கவிதனை அன்போடு சொல்வதற்கு வடிவழகி பூர்விகாவை வாய் நிறைய அழைக்கின்றேன். அடுத்து ஓர் கவிதனை அன்போடு சொல்வதற்கு வடிவழகி பூர்விகாவை வாய் நிறைய அழைக்கின்றேன். வந்தனம் உங்களுக்கு வந்தேன் மேரியிலே, ஆசாண்டிற்கொரு கவியை அன்புடன் சொல்கின்றேன். வந்தனம் உங்களுக்கு வந்தேன் மேரியே, ஆசாண்டிற்கொரு கவியை அன்புடன் சொல்கின்றேன். ஆவில் தொடங்கி அறிவை வளர்த்து அன்பை சொல்லி பாசம் கொடுத்து இன்னும் எழுத்தும் இருத்தி அம்பி கண்ணாய் கரித்தாய் கல்வி தந்து. ஆவில் தொடங்கி அறிவை வளர்த்து அன்பை சொல்லி பாசம் கொடுத்து இன்னும் எழுத்தும் இருத்தி அம்பி கண்ணாய் கரித்தாய் கல்வி தந்து. கவலை மறக்க கருணை காட்டி வாழ்வில் உயர வழிபல சொல்லி
எம்மை வாழ வைக்கும் வையகத்து கரவில் குருவை போற்றி குணமாய் நடப்போம். கவலை மறக்க குறைனை காட்டி வாழ்வில் உயர வழிபல சொல்லி எம்மை வாழ வைக்கும் வையகத்து கரவில் குருவை போற்றி குணமாய் நடப்போம். அடுத்த ஒரு கவி படைக்க அன்பே உருவான ஆரணங்கு ரஷ்மியாவை அன்புடனே அழைக்கின்றேன். அடுத்த ஒரு கவி படைக்க அன்பே உருவான ஆரணங்கு ரஷ்மியாவை அன்புடனே அழைக்கின்றேன். சபையோரை சான்றோரை அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இறுதியாய் கவி சொல்லி இதயத்தில் இடம் பிடிக்க எழுத்தாணி ஏந்தும் மீசர்கள் எனும் தலைப்பில் நிலையை எடுத்துரைக்க எழுந்து நான் வந்துள்ளேன். நிலையை எடுத்துரைக்க எழுந்து நான் வந்துள்ளேன். மன்னர் அமுதனுக்கு மனமுவந்த நன்றியுடன் அவர் கவியை படிக்கின்றேன். இதோ இன்னொரு இயேசு கிறிஸ்து மரணங்களை மட்டுமல்லாமல் மனித மனங்களையும் இணைத்து உணர்வுகளை எழுத எழுத்தாணி பிடித்து இறங்கி வருகிறார். ஊடக வெளிச்சத்தால் ஊழல்களை படம் பிடித்து உண்மைகளை உளறி கொட்டு முன் அவரையும் அறைந்து விடுங்கள் சிலுவையில். எங்கே சென்றாய் கோடரி காம்பே யூதா, எங்கே சென்றாய்? மனிதம் கொன்றும் மரணம் தின்னும் உனக்கு புனிதரை கொல்ல புகட்டவா வேண்டும்? ஊழி ஊழியாய் தொடரும் காட்சி கொடுப்புகளும் சிலுவை மரணங்களும் இவருக்கான வாழ்வும் சாவும் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. மரணம் நிகழும் வழிகள் தான் வேறு, சேருமிடம் கல்வாரிதானே. அன்பான சபையோரை அனைவருக்கும் பெரு நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் முன் கவி பாட ஓடோடி வருகின்றோம். அதுவரையில் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எங்களோட பாடசாலைக்காக ஒரு நிமிடங்கள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். திரு குஹன் ஆசிரியரும் அவருடைய மனைவி ஜமுனா ஆசிரியையும் நாகபூஷணி ஆசிரியை அபிதர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை மிக மிக திறமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் மிகவும் எனக்கு பிடித்த நிகழ்ச்சியாக அந்த புட்டு நடனமும் அந்த புட்டு பாட்டும் எங்கள் தமிழரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புட்டு எவ்வளவு திருவிளையாடல் செய்கிறது என்பதை கேட்க மிகவும் அருமையாக இருந்தது. I can see certain people who cannot understand what I'm saying. I'm trying to say Mr. Kukan and Mrs. Kukan and Nagabhushani teacher, they are really doing a great job and it's really brilliant. In a foreign country, we are trying to educate people with our culture and language. I praise whoever is running this teachers. Thank you very much and I'm very proud of you. Thank you. நன்றி ஆசிரியர்களே. நன்றி தலைமை ஆசிரியர்களே. தொடர்ந்து கவிதா அவர்களை எங்களுடைய பாடசாலை சார்பாக ஒரு நிமிடங்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நியூஹாம் தமிழர் கல்வி நிலையம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 15 வருடமாக இந்த பாடசாலை நடைபெற்று வருகின்றது. மாணவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், இந்த நிர்வாகி திரு குஹன் அண்ட் அவருடைய வைஃப் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கோண வடிவ அமைப்பு என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பார்க்க மிகவும் அருமையாக இருக்கின்றது. மேலும் இந்த பாடசாலை வளர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அமைத்து கொடுத்த நியூஹாம் தலைவர் குலதாசன் அவர்களுக்கு நன்றியினை நல்கின்றேன். நன்றி. நன்றி ஆசிரியர். நன்றி. தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் எங்களுடைய பாடசாலை சார்பாக பேசும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த மாலை பொழுதிலே மிகவும் சிறப்பாக நியூஹாம் தமிழர் கல்வி நிலையம் பாடசாலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய தமிழர் பண்பாடு கலாச்சார விழுமியங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக மிகவும் சிறப்பாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னஞ்சிறார்களிலிருந்து பெரிய யூனிவர்சிட்டிகள் போகக்கூடிய மிகவும் பெரிய பிள்ளைகள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சிறப்பாக கலந்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எனக்கு எல்லா
எல்லா நிகழ்ச்சிகளுமே நான் பார்த்தளவில் மிகவும் சிறப்பாகவும் நம் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களுமே கொண்டு செல்லப்படுகின்றன. அதிலும் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் எமது வரலாறு, எங்களுடைய பண்பாடு, ஒரு தமிழனுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியமாக எப்போதும் அழியப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்பு. அதை மிகவும் சிறப்பாக எந்தெந்த அங்கத்தவர்கள் எவ்வாறு எமது நாட்டுக்கு சேவையாற்றினார்கள், எவ்வாறு எமது தமிழீழம் கட்டியமைக்கப்பட்டிருந்தது என்பதை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு காட்டி தங்களுடைய உடை மூலம் சிறப்பாக எடுத்து காட்டியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த பாடசாலை அதிபர் நிர்வாகங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடசாலையின் ஸ்தாபகர் திரு தவயோகம் குகதாசன். முக்கியமாக இன்றைய இந்த பொன்னான நாளிலே உங்களுடைய பொன்னான நேரங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு எங்களுக்காக வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்கள் மற்றும் எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் அனைவரையும் பேரன்போடு நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இன்று இந்த விழாவில் கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் என்று நான் சொல்வது எங்களுடைய எதிர்கால லட்சியம், எங்களுடைய எதிர்கால கனவு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாதி காலத்தை கடந்து விட்டோம். நாங்கள் எங்கள் நாட்டிலே நடைபெற்ற அந்த யுத்த காரணமாக பல வழிகளிலே புலம்பெயர்ந்து வந்தாலும் கடந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் அங்கே போராட்டம் தான் நடந்தது என்று. ஆனால் அந்த போராட்டம் எவ்வளவு தூரம் விரிவாக்கம் அடைக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த போராட்டத்தால் இந்த உலகம் பூரா எத்தனையோ விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்டார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள், எத்தனையோ அறிவுமான விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. நாங்களும் அதைத்தான் செய்ய முயல்கின்றோம். உண்மையிலே இந்த விழா நீங்கள் எல்லோரும் என்னுடைய பெயரை வந்தவர்கள் சொல்லியிருந்தீர்கள். சொல்லப்போனால் உண்மையிலே இந்த விழாக்குரிய அத்தனை கிரெடிட்டும் போய் சேர வேண்டியது இந்த ஆசிரியர்களுக்கு தான். ஏனென்றால் அவர்கள்தான் இரவு பகலாக இந்த நிகழ்வை எனக்கு நேற்று வரைக்கும் உண்மையிலே என்ன நிகழ்வு நடக்குதுன்னு கூட சொல்ல முடியாத முதல் முறையாக இந்த ஆசிரியர்கள் மிகவும் ஐக்கியமாக ஒருமைப்பட்டு பல வழிகள் இரவு பல தொடர்புகளை மேற்கொண்டு பெற்றோர்களுடையும் எல்லோருடையும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை சரியான முறையிலே ஆக்கி தந்திருக்கிறார்கள். அது எங்களுடைய பாடசாலைக்கு வெற்றி. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் தயவு செய்து எல்லாரும் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல இருக்கின்றேன். தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்கள். கனவு என்பது மிகவும் ஒரு பெரிய கனவாக நாங்கள் காண வேண்டும். எங்களுடைய ஈழத்தமிழர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், குழந்தை பிறந்தவுடனே பேரைக்கு நம்பரை பார்த்து பேரை வைக்கின்றோம். பிறகு எப்போ கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கலாம் என்று இருக்கின்றோம். 11+ எப்போ வரும் என்று பார்க்கின்றோம். எந்த பிள்ளைக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் என்று யூனிவர்சிட்டி பார்க்கின்றோம். டாக்டரா, இன்ஜினியரா, அக்கௌண்டன்ட் சொல்லி பக்கத்து பெற்றோருடன் கதைச்சு முடிவெடுக்கின்றோம் ஆசிரியருடைய. அதல்ல எங்களுடைய கனவு. கனவை பெருசாக காணுங்கள். ஏன் உங்கள் குழந்தைகள் நாளைக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடாது? ஒரு வைத்தியர் என்று சொன்னால், நீங்கள் ஒரு கிராமத்தில் உங்களோட பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டு இங்கே ஒரு வைத்தியராக இருக்க போகிறார்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லுங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வைத்தியர் பேர் சொல்லுங்க. கனடாவில் இருக்கிற ஒரு வைத்தியர் பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது. ஆனால் கனடாவில் இருக்கின்ற தமிழ் எம்பியின் பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு இங்கே ஈழத்தமிழ் பெண்ணாக இருக்கின்ற எம்பியின் பேர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கனவை பெருத்தாக காணுங்கள். ஹவாய் தீவில் பிறந்த பராக் ஒபாமா அமெரிக்காவை ஆளும்போது இங்கிலாந்திலே பிறந்த ஈழ குழந்தைகள் ஏன் இந்த நாட்டை ஆள நீங்க முயற்சிக்க கூடாது? திரும்பவும் சொல்கின்றேன், உங்களுடைய லட்சியத்தை பெரிதாக்குங்கள். ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நிற்காதீங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் எதிரிகளாக ஆக்கப்பட்டுக்கின்றோம். எங்களை விட மிகவும் கீழ்த்தரமான கொடிய யுத்தங்களை கண்ட எத்தனையோ உலக மக்கள் இன்றைக்கு தங்களுடைய நாட்டை சுதந்திரமடைய செய்து கண்டிருக்கின்றார்கள். அண்மையில் நடந்த கிழக்கு சூடான், அதுக்கு முதல் நடந்த எரித்திரியா, கிழக்கு தீமோர், இவை அண்மை காலங்களாக சுதந்திரம் அடைந்த நாடுகள். ஆனால் எங்களுடைய போராட்டம் உலகத்தில் எந்த போராட்டத்திலும் ஒப்பிட முடியாத போராட்டம். இருந்தாலும் ஏன் நாங்கள் தோத்து போனோம் சொல்லுங்க பார்ப்போம். மிகவும் ஒரு ஒழுங்கீனமற்ற போராட்டத்தை நடத்த எல்லோரும் சுதந்திரம் அடைந்திருக்கிறார்கள். ஒற்றுமையின்மை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, காட்டி கொடுப்பு, துரோகம். முதலில் உங்கள் குழந்தைகளை வைத்தியராக்க வேண்டும், என்ஜினியர் ஆக்க வேண்டும், ஆக்க வேண்டும் என்ற விட ஒரு சமுதாயத்தில் சிறந்த தமிழ் குடிமகனாக வளர்வதற்காக முயற்சிகளை நாங்கள் செய்வோம். அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட நீங்காமல் 26,000 தமிழ் குடும்பங்கள் இருக்கின்றார்கள். இதில் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? அதில் கொஞ்சம் பேர் சொல்லினோம் தமிழ் பிடிக்காத, அதனால கவுண்டரிக்கு மாறுறோம். பிறகு சொல்லினோம் கவுண்டரிலேயும் அங்கே தமிழ் காரியல் வந்துடுது, கோயில் வந்துடுது, நாங்கள் மஞ்சள் பக்கம் போகிறோம்.
இது உலகத்தில் ஒரு ஈழத்தமிழரால் மட்டும்தான் கேட்கக்கூடிய ஒரு விடயம் வந்து. நான் திருப்ப சொன்ன மாதிரி கனவை பெருசாக காணுங்கள். இன்று முதலாக யோசிங்கள். உங்கள் குழந்தைகளை ஒரு கவுன்சிலராக்குங்க. பாருங்க, ஒரு வேறு நாட்டவர் இன்னைக்கு நாங்கள் கௌரவிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். எங்களுடைய கவுன்சிலர் பலரை கேட்ட நேரம் இல்லை. நாங்கள் இணைந்து வாழ வேணும். ஒருத்தர் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் குழந்தைக்கு போட்டி பொறாமை சூடு வாதற்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். துரோகம் இல்லாத ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குவோம். இது துரோகம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்பவோ எங்களுடைய ஈழ பயணத்தில் வென்றிருப்போம். இங்கே மேடை இருந்திருக்காது, நாங்களும் இங்கே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்காது. தாய் நாடை விட்டு வந்து இங்கே பாஸ்போர்ட் எடுத்தவுடன் நாங்கள் பிரித்தானியல் ஆகிவிட முடியாது. எங்களுடைய லட்சியம் எப்பவும் இறக்காமல் இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கான கனவை பெரிதாக்குங்கள். வெறுமனே ஒரு வைத்தியர் அல்லது பொறியியலாளரோடு நிறுத்தி விடாதீர்கள். ஏன் எங்கள் குழந்தைகள் நாங்கள் அரசியல்வாதிகளாக ஆக்கக்கூடாது? நான் சொன்ன மாதிரி இங்கே பிறந்த ரிஷி சுனக் 40 வருஷம் இந்தியாவிலேயும் சவுத் ஆப்பிரிக்காவிலையும் மாறி மாறி வாழ்ந்தவர். திரும்பி வந்து 10 வருஷத்தில் அவரால் பிரதம மந்திரி ஆக முடியும் என்று சொன்னால், ஈழத்திலேயே பிறந்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் குழந்தைகளை இங்கே பிறந்து இங்கே கலாச்சாரத்துக்குள் எங்கள் கலாச்சாரம் சேர்ந்து உங்கள் குழந்தைகளால் ஏன் நாளைக்கு இந்த நாடை உலகத்தை ஆள முடியாது? நாங்கள் என்ன தொடர்ச்சியாக வரலாறுகளை மட்டும் படித்து மாவோ செய்யுதுங்க அப்படி செய்தார், கால் மார்க்ஸ் இப்படி செய்தார், செகுவாரா அப்படி போராடினார் இல்லை. வரலாற்றை படிப்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. வரலாற்றை படைப்பவர்களாக உங்கள் குழந்தைகளை உருவாக்கம் செய்யுங்கள். அடுத்த தலைமுறை உங்கள் குழந்தைகளுடைய வரலாற்றை வாசிப்பவர்களாக உருவாக்குங்கள். எத்தனை காலம்தான் நாங்கள் அடுத்தவர்களுடைய வரலாற்றை பார்க்க முடியும்? எங்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது. உலகத்தில் யாரும் அந்த வரலாற்றை எழுத தயாரா இல்லை. நாங்களும் எழுதுறதுக்கு 1008 பிரச்சனை. அங்கே அவன் சொல்லிக் கொடுக்கிறான், இங்கே இவன் கொடுத்தார். எங்களுடைய தியாகங்கள், எங்களுடைய வரலாறுகள் அடையாளமற்ற போக எங்களால் முடியாது. உங்கள் குழந்தைகளை பெரிய கனவாக காண வையுங்கள். வெறுமனே ஒரு வைத்தியரோ ஒரு விமானியோ சாதாரண ஒரு வேலையோடு அவர்கள் நிறுத்தி விடாதீர்கள். நாங்கள் ஒரு வெள்ளக்காரனை கேட்டோம்னு சொன்னால் சொல்லுவாங்க, என்ன பிள்ளை என்ன படிக்கிறேன் ஏதோ படிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு குறுகிய காலம் எங்களோட பிள்ளைகள் 11+ வந்ததுலேருந்து யூனிவர்சிட்டி போகிறப்போ எங்களோட பெற்றோர் வந்து தாங்கள் இழந்துடுவினோம். அவன் தாங்கள் இழந்து திருப்பியாவே தாங்களை பேர் யோசிக்க பிள்ளைகள் அவங்கள்ட்ட இருக்க மாட்டேனோம். அப்போ தான் யோசிச்சிருப்போம் நாங்கள் எங்களுக்காக வாழவில்லை என்று சொன்னோம். கனவுகளை பெரிதாக காணுங்கள். உங்களுடைய குழந்தைக்கு இன்று முதல் எங்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுங்கள். நாங்கள் யார் என்று சொல்லிக் கொடுங்கள். அடுத்தவன் போட்ட பாதையில் நடப்பவர்கள் அல்ல, நாங்களே பாதைகளை உருவாக்க வேண்டியவர்கள் ஈழத் தமிழர்கள். ஆகவே தயவு செய்து நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. உங்களுடைய குழந்தைகளை இந்த நாட்டின் அடுத்த தலைவர்களாக ஆக்க முயற்சி செய்யுங்கள். வெறுமனே ஸ்கில் பேஸ் நாங்கள் ஒரு சாதாரண கல்வியோடு நின்று விடாமல் மற்ற நாட்டவர்களை பாருங்கள் எப்படி எல்லாம் மூவ் பண்ணிக்கோ. இந்த நாட்டின் லண்டன் மேயர் உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமாக இருக்கிறார் என்று சொல்லி. அவர்களுக்கு ஒற்றுமை இருக்குது. இந்த லண்டன் மேயர் லண்டன் சொன்னால் அவன் எல்லாரும் போடுவினோம். நாங்கள் அப்படி இல்லை. இவர் நிற்கிறார் இவர் போடக்கூடாது. எங்களோட அடுத்த தலைமுறையாவது சரியாக நாங்கள் வளர்ப்போம். போட்டிகள் பொறாமைகள் சூதுவாதத்தை முக்கியமாக துரோகமற்ற நாங்கள் தோற்றதுக்கு ஒரே ஒரு ஃபெயிலியர் துரோகம். உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு இருந்த எங்களுடைய ஈழப் போராட்டம் தோற்றதுக்கு காரணம் துரோகம் மட்டும். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை நேசிக்க கற்றுக்கொண்டு பழக்குங்கள். அதை விட்டுட்டு நான் வேறு கோணத்தில் சொல்கிறேன். அதை விட்டு இப்போவே எங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் தவறுன்னு தெரியாமலே நாங்கள் குழந்தைக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். பொய்களை எங்களை குழந்தைகளுக்கு எப்படி தெரியுமா சொல்லிக் கொடுக்குறோம்? தம்பி நீ எந்த டியூஷனை போகிறேன்னு டீச்சருக்கு சொல்லாத, அந்த பிள்ளையை சொல்லாத. அந்த பிள்ளை நீ எல்லாம் படிக்கிறியாம் எந்த டியூஷனை போட்டாக்கா பொடி விக்கிச்சு பொடி அந்த முதல் பொய்யை ஆரம்பிக்குது. இல்லை அம்மா சொன்னவா சொல்லக்கூடாது, எனது வேறு ஒரு பேரை சொல்லுது. மிக சாதாரண விஷயங்களுக்காக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை தவறான வழியில் கொண்டு போகக்கூடாது. இன்னும் 10-20 வருஷமோ இல்லை இருக்கிறத நாங்கள் இருக்க மாட்டோம். உங்களுடைய குழந்தைகள் இது போன்ற நிகழ்வுகளை நடக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய குழந்தைகள் இதுதான் எங்களுடைய எதிர்கால கனவுகள். எங்களுடைய எதிர்கால கனவுகள் இல்லை உங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், எங்களுடைய எதிர்கால தேடல்கள், எங்களுடைய எதிர்கால தேவைகள். ஆகவே உங்கள் குழந்தைகளை சிறந்த தமிழனாக்கும் புனித பணியில் நீங்கள் ஈடுபடுங்கள். இதுவரை காலமும் எங்களுடைய பாடசாலையுடன் உங்கள் நேரங்களை பார்க்காமல் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் இந்த புனித பணியில் சேர்ந்து பணித்ததாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வந்த விருந்தினர்களையும் வரவேற்று நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.